ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். வாங்க இன்னைக்கு திருக்க மீன் பொரிக்கிறேன். எப்படி பொரிக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த திருக்க மீனில் அவ்வளோ நன்மை இருக்கான். எலும்புக்கு நல்லது, முதுகு எலும்புக்கு தான் மெயினாக நல்லது, குறுக்கு வலி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என் பையனுக்கு நான் லஞ்ச் கொடுத்து விட்றதுக்காக இதை பொரிக்கிறேன். எப்போவுமே எண்ணெயில் போட்டு முக்கி தான் எடுப்பேன். இன்றைக்கி தான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அதுவும் போக எண்ணெய் சூடானோடனே போட்டால், இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பொரித்தேன், எண்ணெய் சூடானோடனே போட்டால் ஹார்டாக ஆயிடுது, உடச்சி திங்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஜவ்வாக ஆயிடுச்சு. இன்றைக்கி எண்ணெய் லைட் சூடுலே போடுறேன். என் பையனுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் அவனுக்கு தான் இந்த மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் திருக்க மீன் சாப்பிட்ருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா? இதில் என்னென்ன நன்மைகள் சொல்லுங்கள். இது எலும்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது நிறைய சொல்கிறாங்க. என்னென்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது, குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு தான் சொல்கிறாங்க, நான் பார்த்து வரேன். சரி, நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு, எங்கள் பக்கத்தில் சர்மிளா அக்கா பெரட்டியே கொடுத்துட்டாங்க. இந்த மீன் கொடுத்த அக்கா அவங்களே மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டு பெரட்டி கொடுத்துட்டாங்க. சரி, அதனால் அப்படியே பொரிச்சிட்ருக்கோம். குழம்பு வைக்க முடியாது. ஒரு நாள் வாங்கி குழம்பு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நன்மை இருக்கே, நம்ம தான் நல்லா இருக்க பொருளே சேர்க்க மாட்டோம். நம்மன்னு சொல்ல முடியாது, நான். இப்போ பாருங்கள், திருக்க மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருச்சு. போன தடவை மாதிரி மொறுன்னு இல்லாமல் இந்த தடவை தான் மீன் மாதிரி வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க திருக்க மீன் சாப்பிடலாம். பாய். அவ்வளோதான்.